நாம் கர்த்தருடைய பெரிதான கிருபையால் 2 தெசலோனிக்கேயர் வேத பாட தியானத்தின் இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். இதை காண ஆவலோடு வந்திருக்கும் கிறிஸ்துவின் பிள்ளைகள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் கற்றுக்கொண்ட அனைத்து காரியங்களையும் நாம் வாழ்வில் கடைபிடிக்க தேவன் கிருபை புரிவாராக. யாக்கோபு அப்போஸ்தலரின் அறிவுரைப்படி கேட்பவர்களாக மட்டுமல்ல, அதன்படி செய்கிறவர்களாகவும் இருந்து நம் செய்கையில் பாக்கியவான்களாய் இருப்போமாக. பிரியமான நேயர்களே, இன்று நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? கர்த்தருக்குள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய இந்த ஊழியத்திற்காகவும் நீங்கள் ஜெபிப்பதற்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். கடந்த சில நாட்களாக நாம் பவுல் அப்போஸ்தலன் தெசலோனிக்கே சபைக்கு எழுதின கடிதத்தை கற்று வந்தோம். அந்த தொடரிலே இன்று கடைசி பாடத்தை படிக்கப் போகிறோம். இயேசுவின் வருகைக்காக காத்திருக்கும் விசுவாசிகள் தங்கள் வேலைகளிலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும் என்று 2 தெசலோனிக்கேயர் 3 அதிகாரம் 8 முதல் 18 வரை உள்ள பகுதியிலே பவுல் எழுதியிருக்கிறார். தெசலோனிக்கே திருச்சபை மக்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடன் சரியான உறவிலே நடப்பவர்களாக இருந்தார்கள். இதனால் அவர்கள் துன்பப்படுத்தப்பட்டார்கள். பவுல் அவர்களை ஆறுதல் படுத்தினார், ஆலோசனை கொடுத்தார், மேலும் அவர்களை உற்சாகப்படுத்தினார். இப்பொழுது பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலேயும் கடந்து வரும் கஷ்டங்களை குறித்தும் துன்புறுத்தலை குறித்தும் அவர்களுக்கு கூறுகிறார். ஆம் அருமையானவர்களே, நீங்கள் கிறிஸ்துவுக்காக உறுதியாய் நிற்கும் பொழுது நிச்சயமாய் அதற்கான விலைக்கரையத்தை கொடுத்தே ஆக வேண்டும். ஒரு விசுவாசி கர்த்தருடைய வார்த்தையிலே உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டும் என்று பார்த்தோம். மேலும் ஒரு விசுவாசியின் நடக்கை எவ்வளவு முக்கியம் என்பதையும், அதுவும் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும் என்றும் கற்றுக்கொண்டோம். இப்பொழுது ஒரு விசுவாசியின் வேலையை குறித்து சிந்திக்க போகிறோம். இதுவும் நடைமுறை வாழ்க்கைக்கு ஏற்ற விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், நாம் ஈடுபட வேண்டிய காரியங்களை குறித்து இப்படி படிக்கிறோம். நமது இருதயத்திலும் நம் வாழ்விலும் கர்த்தரின் விருப்பம் போல் அவருடைய வார்த்தை செயல்படட்டும். 2 தெசலோனிக்கேயர் 3 அதிகாரம் 8 பாருங்கள். ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். இங்கே நான் வாசிப்பது போல அவருடைய உணவிற்கு யாரும் பணம் கொடுக்கவில்லை. அவரே தனது உணவுக்கான பணத்தை கொடுத்தார். அவர் யாருக்கும் பாரமாய் இருக்கவில்லை என்று ஏன் கூறுகிறார்? அவர்கள் மத்தியிலே ஊழியம் செய்வதற்காக யாரிடத்திலும் பவுல் சம்பளம் வாங்கவில்லை. இது குறிப்பாக அவருடைய முதல் ஊழிய பயணத்தை குறிக்கிறது. ஊழியத்திற்காக ஒரு கிராமத்திலே போய் அவர் சேரும் பொழுது அங்கே எந்த தங்கும் விடுதியிலும் அவருக்கு அறை ஆயத்தம் செய்யப்படவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுலை கண்ட யாரும் அவருக்கு படி கொடுக்கவில்லை. முதல் முறை அவர் அங்கே சென்ற பொழுது இவருக்காக அன்பின் காணிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை. தனது வழி செலவுகளை எல்லாம் தானே பார்த்து கொண்டார். இதை குறித்து தெசலோனிக்கேயருக்கும் கொரிந்தியருக்கும் அவர் எழுதியிருக்கிறார். ஆரம்ப நாட்களிலே திருச்சபையை ஸ்தாபிக்க அவர் சென்ற பொழுது கூடாரங்களை செய்து அந்த வருமானத்திலே செலவு செய்தார். ஆனால் திருச்சபையில் ஸ்தாபிக்கப்பட்ட பின் மீண்டும் அவர்களை பார்க்க பவுல் சென்ற பொழுது 2வது 3வது முறை அவர் காணிக்கைகளை பெற்றுக்கொண்டார். கலாத்தியருக்கு எழுதும் பொழுதும் அவர்கள் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து தெளிவாக கூறினார். பிலிப்பி சபை மக்கள் அவருக்கு கொடுத்த வெகுமதிக்காக அவர்களுக்கு நன்றி கூறி எழுதியிருக்கிறார். 3வது ஊழிய பிரயாணத்தின் சமயத்தில் எருசலேமில் வசித்த ஏழைகளான பரிசுத்தவான்களுக்காக பணம் சேகரித்தார். இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்பதனாலே பணம் தொடர்பான காரியங்களிலேயும் எந்த நியாயமற்ற நிலையையும் அவர் எடுத்துக்கொள்ளவில்லை. ஒவ்வொரு காலத்திலும் வெறித்தனமாய் காரியங்களை செய்யும் மக்கள் உண்டு. கடந்த நூற்றாண்டிலே இயேசு கிறிஸ்துவின் வருகையை எதிர்பார்த்த ஒரு கூட்ட மக்கள் தங்கள் வீட்டையும் நிலங்களையும் விற்று வெள்ளை ஆடை அணிந்து கொண்டு வீட்டின் கூரையின் மேல் இயேசு கிறிஸ்து வருவார் என்று காத்து கொண்டிருந்தார்களாம். அவர்கள் செய்த பல செயல்கள் அவர்கள் வெறியர்கள் என்பதை காண்பிக்கிறது. உதாரணமாக, ஏன் அவர்கள் கூரையின் மேல் போய் நிற்க வேண்டும்? இயேசு கிறிஸ்து விசுவாசிகளை வானத்திற்கு எடுத்துக்கொள்ளும் பொழுது கூரையிலிருந்து எடுத்துக்கொள்வது எளிது என்று மேலே போய் நின்றார்களா? அப்படி என்றால் அவர்கள் மலை உச்சிக்கு சென்றிருக்கலாமே. கூரையிலிருந்து எடுத்துக்கொள்ள இயேசு கிறிஸ்துவால் முடியும் என்றால் தரையிலிருந்தும் அவர்களை எடுத்துக்கொள்ளலாமே. இதற்காக அவர்கள் வெள்ளை உடை அணிய வேண்டும். இயேசுவின் பிரசன்னத்திற்குள்ளே வரும்பொழுது அந்த நேரத்திற்கு ஏற்ற உடையை அவரே கொடுக்க போகிறாரே.
எதற்காக அவர்கள் சொத்தையெல்லாம் விற்று பணமாக்க வேண்டும்? பணத்தை அவர்களோடு எடுத்து செல்லலாம் என்று நினைத்தார்களா? ஆம், இயேசு கிறிஸ்து வரும் பொழுது ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்ற செய்தியை ஞானமில்லாமல் புரிந்து கொள்வதும் அறிவற்ற முறையில் நடந்து கொள்வதும் வேதனையானது. உண்மையை சொல்லப்போனால் கிறிஸ்துவின் வருகையை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் செயல்படுகிற விசுவாசியைப் போல இருப்பீர்கள். கர்த்தருடைய வசனத்தை விதைப்பதிலே தீவிரமாய் செயல்படுவீர்கள். சரி, 2 தெசலோனிக்கேயர் 3:9 உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதனாலே அப்படி செய்யாமல் நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியாக இருக்க வேண்டுமென்றே அப்படி செய்தோம். கிறிஸ்துவனிடத்தில் அவர்களை வழிநடத்தி ஒரு திருச்சபையை ஸ்தாபித்த அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களிடத்தில் ஒரு காணிக்கையை கேட்பதற்கான எல்லா அதிகாரமும் உரிமையும் உள்ளவராய்த்தான் இருக்கிறார். என்றாலும் அவர் அப்படி செய்ய விரும்பவில்லை. திருச்சபையின் விசுவாசிகளுக்கு அவர் ஒரு மாதிரியை காண்பிக்க விரும்பினார். வேதாம கல்லூரி ஒன்றிலே படித்த இளம் தம்பதியினர் நாங்கள் தூர தேசத்திலே போய் ஊழியம் செய்ய போகிறோம் என்று கூறினார்கள். அப்பொழுது அவர்கள் சென்று கொண்டிருந்த அந்த திருச்சபையின் போதகர் அவர்களை பார்த்து, தொடர்ந்து உங்களை தாங்குவதற்காக தேவையான பணத்தை எல்லாம் கண்டுபிடித்து விட்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் இல்லை, நாங்கள் கர்த்தரை நம்பி இருக்கிறோம் என்று கூறினார்கள். அப்பொழுது அவர், ஏற்கனவே சுவிசேஷ ஊழியம் செய்யும் ஒரு ஸ்தாபனத்தில் இணைந்து நீங்கள் பணி செய்ய உங்களை அர்ப்பணித்தால் உங்களுக்காக ஜெபிக்கவும் உங்களுக்கு தேவையான ஊதியத்தை அனுப்பவும் அவர்கள் பொறுப்பெடுப்பார்களே என்று கூறிய பொழுது இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். பின்னர் அவர்கள் விரும்பியது போல தூரமான ஒரு இடத்திற்கு ஊழியம் செய்ய சென்றார்கள். ஆனால் அவர்கள் அங்கு சென்று கொஞ்ச காலத்திலே சுகவீனமாகி அவர்களுக்கு அவசர உதவி தேவைப்பட்டது. நண்பர்கள் சிலர் பணம் சேகரித்து அவர்களை மீண்டும் கொண்டு வந்தார்கள். ஆனால் அவர்கள் குடும்பம் உடைந்து போனது. அந்த பெண் மற்றொருவரை திருமணம் செய்து கொண்டாள். அந்த மனிதன் தன் விசுவாசத்தையே இழந்து போனவனாய் நின்றான். பவுல் சுவிசேஷ ஊழியத்தை நடைமுறைக்கு ஏற்றாற்போல செயல்படுத்துகிறார். தன் சொந்த கரங்களினாலே வேலை செய்து தன் தேவையை சந்தித்தார். விசுவாசிகளுக்கு மாதிரியாய் இருக்கும்படியாய்த்தான் அப்படி செய்தார் என்பதையும் வெளிப்படுத்துகிறார். இதை குறித்து இன்னும் தெளிவாக அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார் பாருங்கள். 2 தெசலோனிக்கேயர் 3:10 ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாதென்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகையை எதிர்பார்த்திருக்கும் ஒரு விசுவாசி கனவு காண்கிறவன் அல்ல, அவன் கைகளினால் வேலை செய்கிறவனாய் இருக்க வேண்டும். வேலை செய்யாதவன் சாப்பிடாதிருக்க கடவன். அமெரிக்க ஐக்கிய நாட்டிலே ஊழியர் D.L. மூடி அவர்களது பெயரால் ஒரு பல்கலைக்கழகம் நடைபெற்று வருகிறது. சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன் அங்கே நடைபெற்ற ஒரு சம்பவம் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்நாட்களில் அங்கு கல்வி பயின்ற 2 மாணவர்கள் திடீரென்று ஒரு நாள் உணவருந்தும் இடத்திற்கு காலையில் வரவில்லை, மதியமும் வரவில்லை, இரவிலும் வரவில்லை. பொறுப்பாக இருந்த ஆசிரியர் அவர்கள் அறைக்கு சென்ற பொழுது இருவரும் வானத்தை அண்ணாந்து பார்த்து உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். ஏன் நீங்கள் சாப்பிட வரவில்லை? உங்களுக்கு சுகவீனம் எதுவும் இல்லையே என்று கேட்ட பொழுது இல்லை, நாங்கள் நன்றாகத்தான் இருக்கிறோம், ஆனால் கர்த்தரை நம்பிக்கொண்டிருக்கிறோம், நாங்கள் உணவருந்த வேண்டுமா இல்லையா என்பதை அவர் சொல்வார், அதற்காக காத்திருக்கிறோம் என்று கூறினார்கள். அப்பொழுது அந்த ஆசிரியர் உங்களுக்கு பசிக்கவில்லையா என்று கேட்டபொழுது தங்களுக்கு பசிக்கிறது என்பதை ஒத்துக்கொண்டார்கள். நீங்கள் சாப்பிட வேண்டும் என்பதை உங்களுக்கு அறிவுறுத்தவே கர்த்தர் பசியை கொடுத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லையா என்று கேட்டார். இல்லை, எங்களுக்கு தனிப்பட்ட விதத்திலே அவர் வெளிப்படுத்துவார் என்று காத்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். அதுவரை நாங்கள் எங்கேயும் செல்லப்போவதில்லை என்றும் கூறினார்கள். அப்பொழுது அந்த ஆசிரியர் அவர்களை பார்த்து, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வைத்திருக்கிறேன், இப்பொழுது நீங்கள் இங்கிருந்து செல்ல போகிறீர்கள். உணவு சாலைக்கல்ல, நீங்கள் கல்லூரியை விட்டே வெளியே செல்ல வேண்டும். இப்படிப்பட்ட தவறான எண்ணங்களோடு நீங்கள் இங்கே உள்ளே தங்க முடியாது. இவ்விதமான வெறித்தனத்தை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறி அவர்களை வெளியே அனுப்பினார். பிரியமானவர்களே, இன்றும் தீர்க்க தரிசனம் என்ற பெயரிலே தவறான காரியங்களை சிலர் கூறுவதை நீங்கள் கவனிக்கலாம். தெசலோனிக்கேயர் நிருபத்தில் அதிகமான பகுதி எதிர்காலத்தை குறித்து பேசுவதாக இருந்தாலும் நடைமுறை வாழ்க்கையிலே செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து பவுல் முக்கியத்துவப்படுத்தி இருக்கிறார். தீர்க்க தரிசனம் நல்லதுதான்,
ஆனால் அது நடைமுறை வாழ்க்கையிலே சரியான மாற்றத்திற்கு நேராய் நமது அனுதின வாழ்க்கையை வழிநடத்த வேண்டும். கர்த்தருக்காக காத்திருக்கிறோம் என்று சொல்கிற நாம் அவர் வரும் வரை வேலை செய்ய வேண்டும். இத்தாலி நாட்டிலே வடபுறத்தில் ஒரு பெரிய தோட்டம் இருக்கிறது. அதை பார்வையிட ஒரு நாள் ஒருவர் வந்திருந்தார். தோட்டக்காரர் எல்லா இடங்களையும் அங்கே சுற்றி காட்டினார். தோட்டத்தின் எல்லா பகுதிகளும் சுத்தமாக இருந்தது. செடிகள் அத்தனை அழகாக வெட்டிவிடப்பட்டிருந்தது. தோட்டக்காரரையும் அவருடைய மனைவியையும் அவர் பாராட்டினார். மேலும் தோட்டத்தை பார்வையிட வந்தவர் அந்த தோட்டத்தின் சொந்தக்காரர் கடைசியாக எப்பொழுது வந்தார் என்று கேட்டபொழுது தோட்டக்காரர் 10 ஆண்டுகளுக்கு முன்பு வந்தார் என்று பதில் கூறினார். அப்படி என்றால் ஏன் தோட்டத்தை இவ்வளவு நேர்த்தியாக நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு தோட்டக்காரர், அவர் எந்த நேரத்திலும் திரும்ப வருவார் என்று நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று கூறிய பொழுது, அடுத்த வாரம் வருகிறாரா என்றார் பார்வையாளர். அதற்கு தோட்டக்காரர், அவர் எப்பொழுது வருவார் என்று எனக்கு தெரியாது, ஆனால் இன்றைக்கு நான் அவரை எதிர்பார்க்கிறேன் என்றார். அந்த நாளில் சொந்தக்காரர் வரவில்லை என்றாலும் எப்பொழுதும் சொந்தக்காரர் வருவார் என்று நேர்த்தியாயிருக்கும்படியாய் ஆயத்தம் செய்திருந்தார். அந்த தோட்டக்காரர் தோட்டத்தின் வாசல் கதவிலே தொங்கிக் கொண்டு சொந்தக்காரர் வருகிறாரா என்று பார்த்து கொண்டு தனது நேரத்தை செலவு செய்யவில்லை. அவர் வெட்ட வேண்டிய களைகளை வெட்டி எடுத்து அழகுபடுத்த வேண்டிய செடிகளை அழகுபடுத்தி சுறுசுறுப்பாய் பணியாற்றி கொண்டே இருந்தார். இதே போலத்தான் கிறிஸ்து வருகிறார் என்று எதிர்பார்க்கிற நாம் அவருடைய தோட்டத்திலே சுறுசுறுப்பாய் பணி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். வேலை செய்யாதிருக்கிறவன் சாப்பிடாதிருக்க கடவன். அந்த சபையிலே வேலை செய்யாத சிலரை அவர் கண்டு அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டாம் என்பது போல கூறுகிறார். சரி, தொடர்ந்து வசனம் 11 பாருங்கள். உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அல்வற்காரராய் ஒழுங்கற்று திரிகிறீர்கள் என்று கேள்விப்படுகிறோம். கவனித்தீர்களா? அங்கே பயனுள்ள பணி எதையும் செய்யாமல் சிலர் இருந்திருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு கொடுப்பதிலும் அவர்களுக்கு அக்கறை இல்லை. ஆனாலும் வீணான ஏதோ ஒரு வேலையை செய்து கொண்டிருந்திருக்கிறார்கள். சொல்லப்போனால் திருச்சபையில் குழப்பத்தை உண்டு பண்ணி கொண்டிருந்தார்கள். செத்த ஈ தைலத்தை நார பண்ணும் என்று நாம் வாசிப்பது போல பல விசுவாசிகளின் வாழ்க்கைக்கு இடையூறாய் இருந்தார்கள். எனவேதான் இதற்கு முன் சொல்லும் பொழுதும் ஒழுங்கற்று நடக்கிற சகோதரர்களை விட்டு விலக வேண்டும் என்று எழுதினார். அவர்கள் கரையானை போல சுறுசுறுப்பாய் இருந்தார்கள். அதன் விளைவு அழிவே. வசனம் 12 பாருங்கள். இப்படிப்பட்டவர்கள் அமைதலோடே வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்லுகிறோம். இது இறையியல் தத்துவமோ ஆவிக்குரிய தத்துவமோ இல்லாவிட்டாலும் இது நடைமுறைக்கு ஏற்ற ஒரு சத்தியமாய் இருக்கிறது. இன்றும் பல திருச்சபைகளிலே இப்படி வேலை செய்யாத சிலர் சபை பணிகளுக்கு இடையூறாய் இருக்கிறார்கள். அவர்கள் பயனுள்ள ஏதாவது சிறிய பணியை செய்தால் கூட நல்லது. இன்னும் பல திருச்சபைகளிலே பிரச்சனைகளுக்கு காரணமாய் இருக்கிறவர்களே பயனுள்ள எந்த பணியையும் செய்யாமல் சுற்றித் திரிகிறவர்கள்தான். திருச்சபை ஒன்றில் பணத்துக்கு பொறுப்பாய் இருந்த ஒருவர் போதகரிடத்தில் வந்து தனக்கு இடையூறு கொடுக்கும் ஒருவரை குறித்து பேச ஆரம்பித்தார். அப்பொழுது போதகர் அவரை பார்த்து, அவர் என்ன மிகவும் தாராள மனதுடையவராய் ஊழியத்திற்கு அதிகமாய் கொடுக்கிறாரா என்று கேட்டார். அப்பொழுது பொருளாளர் சிரித்து கொண்டே, அவர் வருடத்திற்கு 100 ரூபாய் கொடுக்கிறார், ஆனால் அவரால் பிரச்சனைகள் தான் அதிகம் என்று கூறினார். தெசலோனிக்கை சபையிலும் இப்படிப்பட்டவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் சொந்த கையினால் வேலை செய்து பிரயாசப்படட்டும் என்று அறிவுரை கூறுகிறார். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்கள். சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள். இது எத்தனை அருமையான ஒரு வாக்கியம் இல்லையா? இயேசுவின் வருகையை எதிர்நோக்கி இருக்கும் ஒரு விசுவாசி நன்மை செய்வதிலே சோர்ந்து போய்விடக்கூடாது. ஊழியம் செய்வதால் களைப்படையலாம், ஆனால் ஊழியம் செய்வதை குறித்து சோர்ந்து போய்விடக்கூடாது. வசனம் 14. மேலும் இந்த நிருபத்தில் சொல்லிய எங்கள் வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாமற் போனால் அவனை குறித்து கொண்டு அவன் வெட்கப்படும்படிக்கு அவனோடே கலவாதிருங்கள். திருச்சபையில் பிரச்சனையை உண்டு பண்ணுகிறவர்களை விட்டு விசுவாசிகள் விலகி இருக்க வேண்டும். தங்களை குறித்து இழிவாக அவர்கள் பேசிவிடக்கூடாதே என்பதற்காக பலர் அவர்களை பல காரியங்களிலே உதவியை நாடுவார்கள்.
ஆனால் வசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களை குறித்து, குறிப்பாய் மற்றவர்களை குறித்து தேவையில்லாமல் பேசுகிறவர்களை விட்டு விலகி இருப்பதே ஒரு விசுவாசிக்கு நல்லது. 2 தெசலோனிக்கேயர் 3:15 ஆனாலும் அவனை சத்துருவாக எண்ணாமல் சகோதரனாக எண்ணி அவனுக்கு புத்தி சொல்லுங்கள். ஆம், இது எத்தனை அருமையான ஒரு ஆலோசனை. இயேசு கூறும் பொழுதும், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்றுதான் கூறியிருக்கிறார். திருச்சபையில் இடையூறு செய்கிறவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அவர்களுடைய தவறான காரியங்களிலே அவர்களோடு சேர்ந்து நிற்கக்கூடாது. எனவேதான் விலகி இருங்கள் என்று பவுல் ஆலோசனை கொடுக்கிறார். என்றாலும் ஒரு ஆவிக்குரிய சகோதரனாக அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியதும் ஆலோசனை சொல்ல வேண்டியதும் ஒரு முதிர்ந்த விசுவாசியின் கடமையாகும். வசனம் 17, பவுலாகிய நான் என் கையெழுத்தாலே உங்களை வாழ்த்துகிறேன். நிருபங்கள் தோறும் இதுவே அடையாளம், இப்படியே எழுதுகிறேன். ஆம், இதில் எழுதப்பட்டிருக்கிறது போல பவுல் கையெழுத்திட்டு தெசலோனிக்கே பட்டணத்திற்கு அனுப்பப்பட்ட கடிதம்தான் இது. 2 தெசலோனிக்கேயர் 3:18 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். ஒரு ஆசீர்வாதத்தோடு இந்த கடிதத்தை நிறைவு செய்கிறார். ஒரு தீர்க்க தரிசனத்தை குறித்த அறிவு நம்மை எப்படி வெறிகொண்டவர்களாகவோ சோம்பேறிகளாகவோ இருக்க விடாமல் நம்மை செயல்பட செய்கிறதா இருக்க வேண்டும் என்ற அறிவுரைகளுக்கு ஏற்ற பொருத்தமான முடிவுரை ஆசீர்வாதமாய் இது இருக்கிறது. இன்றும் இயேசுவின் வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கிற நாமும் சோம்பல் உள்ளவர்களாக இல்லாமல் கர்த்தருடைய வசனத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க ஒரு தீர்மானத்தையும் ஒரு திட்டத்தையும் செய்வோமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, கடந்த பல நாட்களாக அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே எழுதிய கடிதத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு கொடுத்த வாய்ப்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அந்த புத்தகத்தின் மூலமாய் நாங்கள் பெற்றுக்கொண்ட சத்தியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் அதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை எங்களுக்கு தாரும். அதே நேரம் எங்கள் வாழ்க்கையிலேயும் எப்பொழுதும் உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கவும், சோம்பேறிகளாய் இல்லாமல் உம்முடைய வார்த்தையை அநேருக்கு கொடுப்பதிலே சுறுசுறுப்புள்ளவர்களாய் காணப்படவும் கர்த்தரை எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு சேர்ந்து இந்த வசனங்களை கற்றுக்கொண்ட ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒருவரும் ஆண்டவரே ஆயத்தமில்லாமல் போய்விடாதபடி உம்முடைய வருகைக்காக எப்பொழுதும் ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்பட தொடர்ந்து நீர் அவர்களை உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த நிகழ்ச்சியை எங்களோடு சேர்ந்து தொடர்ந்து கவனித்ததற்காக நன்றி கூறுகிறோம். கர்த்தருடைய கிருபை உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் தங்கியிருப்பதாக. ஆமென். பவுல் தன்னுடைய 3வது ஊழிய பிரயாணத்தின் சமயத்தில் யாருக்காக பணம் சேகரித்தார்? பவுல் தன்னுடைய 3வது ஊழிய பிரயாணத்தின் சமயத்தில் யாருக்காக பணம் சேகரித்தார்? ஆப்ஷன் ஏ, எருசலேமில் உள்ள ஏழைகளான பரிசுத்தவான்களுக்காக. ஆப்ஷன் பி, எருசலேமில் உள்ள யூதர்களுக்காக. ஆப்ஷன் சி, எருசலேமில் உள்ள சீடர்களுக்காக. இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய தியானம் உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். நாம் வேலை செய்து சம்பாதித்து நம் வாழ்க்கையை நடத்துவதுதான் தெய்வ சித்தம். நாம் சம்பாதிக்கும் போது மற்றவர்களை சார்ந்து இருக்கும் ஒரு சூழல் ஏற்படாது. அது தேவநாம மகிமைப்பட ஏதுவாகும். மேலும் நம் தேவைகளுக்கு தேவனை மட்டுமே நோக்கி பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் வரும். சோம்பலின் அப்பம் புசியா நிலை வரும். எனவே நாம் அனைவரும் பவுலின் ஆலோசனைப்படி மற்றவர்களுக்கு பாரமாய் இராதபடி தேவநாமம் நம்மால் தூஷிக்கப்படாதபடி இருக்க தேவன் நமக்கு கிருபை புரிவாராக.
இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். தெய்வ வாக்கு. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களேயாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். 2 நாளாகமம் 15 2 பின்பாகம்.